ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா மட்டார் பன்னீர். இதுக்கு பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு பன்னீரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக ரோஸ்ட் பண்ணணும் இல்லை, லைட்டாக ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 அன்னாசி மொக்கு போட்டிருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி விழுதாக போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இதில் எண்ணெய் கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். இது பட்டாணி, பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சுட்டு வேக வச்சு போடணும். இது பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடுறதுக்காக இதோடு சேர்ந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்க வேண்டியதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் வரும், மேலே இருக்கும். அப்போ இதோட ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி கலந்து விட்டு பன்னீர் சேர்த்தோடனே ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.